உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தி அனுக்கிரகம் பண்ணுவாங்க. தெரிந்தவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள், தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஏனென்றால் நன்மைகள் எல்லோரும் நேரடியாக நன்மைகளை தெரிந்து கொள்ள முடியாது, வாய்ப்புகளும் இல்லை. நாம் பிறவி எடுத்ததே பிறருக்கு சேவை செய்யத்தான் என்பது சத்தியமான உண்மை. சாதாரணமாக கார்ப்பரேஷனில் வேலை செய்கிறவங்க பெரிய தொண்டு செய்கிறாங்க நாட்டுக்கு. கொத்தனாராக இருக்கிறவங்க மிகப்பெரிய சேவை செய்கிறாங்க, ஒருத்தனை வீட்டை கட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு இன்ஜினியர் தேவையில்லையா சார், மேஸ்திரி தேவையில்லையா சார், பணம் தேவையில்லையா சார்லாம் கேட்கக்கூடாது. மிகப்பெரிய தொண்டு. அந்த கொத்தனார் எடுத்து வைக்கும் செங்கலினுடைய தாக்கம்தான் அந்த வீடு நிலைத்து நிற்பதற்கான காரணமாகிறது. மருத்துவர் செய்யும் உதவிதான் மனிதன் நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது. ஆசிரியர் செய்யும் தொண்டுதான் மனிதன் அறிவாளியாக வாழ்வதற்கு துணையாக இருக்கிறது. அப்போது ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் மனிதர்களுக்காகவே வாழ்ந்தாக வேண்டும். அதற்கு பெயர் தான் பொது தொண்டு, பொது நலன். அந்த அடிப்படையில் இறைவன் எனக்கு இந்த ஜோதிட துறையை கொடுத்து எல்லோருக்கும் என்னால் ஆன வழிகாட்டுதலை செய்ய சொல்லி ஆண்டவன் எனக்கு ஆணையிட்டிருக்கிறார். அன்னை பராசக்தி அதுக்கு துணையாக இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் ஒரு மிகப்பெரிய தவறு நடக்கிறது. யதார்த்தமாக நாள் செய்வதை நல்லோர் செய்யார், ஆள் செய்யாததை நாள் செய்யும் என்பார்கள். இதை வள்ளுவன் எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்பார். எழுத்து என்பது காலம், சாதகம், நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறது எழுத்து. எண்ணு என்பது நாம் பிறந்த தேதி, அதற்கான அதிர்ஷ்ட எண்கள். இன்று 5 தேதியில் பிறந்தவர்கள், 5ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள். இதை வீட்டு நம்பருக்கு பயன்படுத்தி கொள்ளலாம், 2 வீலர் வாங்குவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம், கார் வாங்குவதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம், லாட்டரி டிக்கெட் வாங்குறதுக்கு கூட பயன்படுத்தி கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொல்லியது போல் அதிர்ஷ்ட எண் பார்த்து வாங்கி விழுவுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது இஷ்டம்தான். அது இருந்தாலும் வாய்ப்புகள் கிடைத்தால் நம்முடைய அதிர்ஷ்ட எண் நமக்கு அதிர்ஷ்டம் செய்யும் தானே. அதே மாதிரி முக்கியமாக திருமணம் செய்கிற நாட்கள், திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் திருமணம் செய்யும்போது 5ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் சத்தியமாக திருமணம் செஞ்சிடாதீங்க. 5ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் திருமணம் செஞ்சிடாதீங்க. ஆனால் 5ஆம் தேதி பிறந்தவருக்கு எது சார் அதிர்ஷ்ட எண்ணுன்னா 5 தான். திருமணம் ஒன்றை தவிர மீதி அனைத்து காரியங்களிலும் 5ஆம் தேதியில் செஞ்சால் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். இதை பண்டிட் சேதுராமன் ஐயா அவர்கள் கூறியிருக்காங்க. 5ஆம் தேதி பிறந்தவருக்கு 5ஆம் தேதியே சிறந்த எண். உலகத்தில் வாழ்கின்ற அனைவரும் 5ஆம் தேதியில் ஒரு காரியத்தை செய்தால் சிறப்பாக இருக்கும், திருமணத்தை தவிர. ஏன் திருமணத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னால், ஒரு பொருளை 5ஆம் தேதி வாங்கணும் அப்படின்னா மறுபடியும் அந்த பொருளை வாங்கக்கூடிய ஆற்றல் தர்றது 5ஆம் தேதி. 5ஆம் தேதி அப்படின்னா 5, 14, 23 இந்த தேதியில் பிறந்தவர்கள். இந்த நாட்களும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும், இந்த எண்களும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த தேதிக்கான சக்தி என்னவென்றால், ஒரு செயலை செய்தால் மறுபடியும் அதை செய்ய வைக்கும் அப்படிங்கிறது தான். கல்யாணம் எத்தனை முறை பண்ணுறது? ஒரு முறை தானே பண்ணணும். மறுபடியும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் 5ஆம் தேதி திருமணம் செய்யக்கூடாதுன்னு பண்டிட் சேதுராமன் ஐயா கூறி சென்றார்கள்.
அதே மாதிரி 8ஆம் தேதியும் செய்யக்கூடாது. இப்போ 5ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு இன்னொரு அதிர்ஷ்ட எண் ஒன்று உண்டு. அது 9. தேதியையும் 9, 18, 27 எடுத்துக்கொள்ளலாம். எண் அடிப்படையில் 9ஐ எடுத்துக்கொள்ளலாம். 5ஆம் தேதி கிடைக்காத பட்சத்தில் ஒரு காரியத்தை செய்யணும், அல்லது வெளியூர் போகணும், ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்போது 5ஆம் தேதி கிடைக்கலையே சார் அப்படின்னு கேட்டால் 9ஆம் தேதி செஞ்சிடலாம். அவே அதிர்ஷ்ட எண் தான் அவங்களுக்கு. அப்போ 5ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு தேதி என்ற அடிப்படையில் 5, 14, 23, 9, 18, 27 இந்த தேதிகளை நீங்கள் வாழ்க்கையில் அன்றாட நல்ல காரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கலாம். 5இல் திருமணம் செய்வடன் மறுபடியும் சொல்லிட்டேன். இது தேதிகள். எண் என்பது 5ம் 9ம். சாதாரண 2 வீலர்லேருந்து 4 வீலர்லேருந்து லாரியிலேருந்து பஸ்ஸிலேருந்து வாங்கக்கூடியவர்கள் வந்து எண்ணை பயன்படுத்தி கொள்ளலாம். வீடு வாங்குவதற்கு கூட இந்த எண் இருக்கிறதா என்று பார்த்து வாங்கலாம். ஆனால் அங்கே டோரில் வந்துட்டு 3 நம்பர் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் டோட்டலாக கூட்டி பார்த்துக்கணும். கூட்டி 5 வரும்போது, கூட்டி 9 வரும்போது அந்த எண் வந்து அதிர்ஷ்ட எண்ணை. ஆகவே 5ஆம் தேதியில் பிறப்பவர்களே ஒரு அதிர்ஷ்டசாலிகள் தான். 9 எண்களை வரிசையாக எண்ணி நடுவில் எந்த எண் இருக்கிறது என்றால் 5 தான் இருக்கும். 9 எண்களையும் வரிசையாக எண்ணி நடுவில் இருக்கக்கூடிய எண் வந்து 5. அந்த 5இன் நாயகன் யார்? கோள்களில் அப்படின்னால் புதன். புதன் என்றால் யார்? அறிவு, ஞானம், கல்வி. கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று தான். அறிவு, ஞானம், கல்வி. 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் கிட்டத்தட்ட வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, சொந்தமாக வியாபாரம் பண்ணுவாங்க. அது கமிஷன் ஏஜென்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வாங்கி விற்கக்கூடிய ஒரு துறை வந்து புதனுக்கு சொந்தமானது. அது கமிஷன் ஏஜென்ட்னு சொல்லலாம், வாங்கி விற்கிறன்னு சொல்லலாம். உள்நாட்டு துறை, வெளிநாட்டு துறைகளுக்கு முதற்கொண்டு இந்த 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் வந்து செயல்படுவாங்க. ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் செய்வாங்க. ஆகவே வியாபார எண் என்று சொல்கிறது வந்து 5. ஆகவே 5ஆம் தேதியில் பிறந்த எனது அன்பு சகோதர சகோதரிகள், 5, 14, 23ஆம் தேதியில் பிறந்தவர்கள் 5 எண்ணையும் 9 எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளலாம். எல்லா துறைகளுக்குமே பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே எனது அன்பு சகோதரர்களுக்கு நான் கற்றதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். என்னிடம் நேரடியாக வந்துவிட்டால் நான் நேரடியாக சொல்லிடுவேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க எல்லாத்துக்கும் அந்த தேதி பற்றி சொல்லுவேன், எண்கள் பற்றி சொல்லுவேன். அது நேராக வரக்கூடிய நண்பர்களுக்கு. இந்த யூடியூப் சேனல் நம்ம ஆரம்பித்ததுனால நாம் தெரிந்து வைத்திருக்கின்ற நல்ல கருத்துக்களை பிறருக்கு சொல்வோம் என்ற அடிப்படையில் இந்த வரிசையில் 5ஆம் தேதி எண்ணில் பிறந்தவர்களுக்கு என்ன எண் அதிர்ஷ்ட எண் என்பதை சொல்லியிருக்கிறேன். கடைபிடித்துக் கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள், வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.